திருப்பத்தூர் மாவட்டத்தை என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அதுதான் இந்த மாவட்டத்தை இந்த அரசு முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது. இங்கே இருக்கிற ஜவ்வாது மலையில் புங்கம்பட்டு நாடு, புது நாடு, நெல்லிவாசல் நாடு, இந்த 3 நாடுகள் இருக்கிறது. 226 கிராமங்கள் இருக்கிறது. அங்கே சாலை வசதிகள் இல்லை, ரோடுகள் இல்லை. அங்கே இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட சுமார் லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லை. அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது, ஆனால் அங்கே மருத்துவர் இல்லை. இது விட்டால் ஏலகிரி மலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா 14 கிராமங்கள் இருக்கு. அங்கே இருளர்கள் வசிக்கிறார்கள், பழங்குடி மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. இந்த மாவட்டத்தில் ஓடுகிற தார் சாலைகள் அனைத்தும் எல்லாமே சாக்கடையுடைய கழிவுநீர் ஓடுகிற இடமாக இருக்கிறது. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டம். அதற்கு ஏன் நாம் செய்ய வேண்டிய நோக்கம் தானே தவிர வேற நோக்கம் கிடையாது. வாடியம்பாடி பகுதியில் தம்பி செந்தில்குமார் இன்றைக்கு முடிந்த வரையிலும் மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நமது அன்பு தம்பி கேசி வீரமணி அவர்கள் ஒரு 600 ஓட்டு வித்தியாசத்தில் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார். தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி 2026 மே 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பு தேர்தல் வருமா? நாள் இல்லை. அதற்கு முன்பு இப்ப வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையாவது பொய்யை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த பகுதியில் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் எதிராக இன்னைக்கு ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதி இஸ்லாமியர் பெண்களுக்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. இஸ்லாமிய பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதை பாதுகாப்பதற்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று சொன்னார். இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். சட்டம் கொண்டு எத்தனை ஆண்டுகளாயும் ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாதிக்கப்படவில்லை. நான் இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் நான் இந்த பதவியை விட்டே ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா? எதற்கு போலி வேஷம் போடுகிறார்கள்? கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் நீங்கள் சிறுபான்மை என்று சொல்லி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முனைந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தோல்வி பயம். சார் அப்படின்னு சொன்ன ஒரு தோல்வி. இன்னைக்கு அன்றைக்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை எடுத்தார்கள். இன்றைக்கு சார்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சார் பேசுறாரு, நீங்க பேசுங்கன்னு சொன்ன பதபதைச்சு போச்ச பெண். அது ஒரு புகார் கொடுத்து பார்த்தா திமுக காரன். இப்ப பஸ்ல கொள்ளையடிச்சது யாரு? திமுக காரன். அன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணது யாரு? திமுக காரன். இதை மறைப்பதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் உண்மையிலே மக்கள் ஏமாற தயாராக இல்லை. இன்றைக்கு வாக்கெடுப்பு 2002 வாக்கெடுப்பு நடத்தினார்கள். யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் இறந்து போனார்கள், யாரெல்லாம் வெளியூருக்கு போயிருக்கிறார்கள் என்பதற்காக BLA 1 சட்டமன்றத்தின் அதிகாரிகள், BLA 2 பூத் லெவல் இன்சார்ஜ், இதை கண்காணிப்பதற்காக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். வாக்கெடுப்பு நடத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே 9000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடித்து முதலமைச்சர் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாட்டிற்கு முதலமைச்சருக்கு ஒரு அவமானமாக இருக்குமே என்பதற்காக இன்றைக்கு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இன்றைக்கு நாட்டிலே திமுகவினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பதற்காக இன்னைக்கு 2002க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு மக்கள் வாக்காளர் கணக்கெடுப்பில் இன்னைக்கு இறங்கி இருக்கிறது. அதை கண்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பயந்து போயிருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு பயம்? அந்த அதிகாரிகள் யார்? தமிழக அரசாங்கத்தில் உள்ளவர்கள். இது மத்திய அரசு ஊழியர்களாக வரப்போகிறார்கள்? இல்லை. அங்கு இருப்பது உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய
கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே வரப்போகிறார்கள். இதை கண்டு உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி பயம், தோல்வி பயம் வந்திருக்கிறது. அதனாலே நீங்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நீதிமன்றத்துக்கு போகிறார்கள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இதெல்லாம் தேவையில்லை. வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய ஆட்சியினுடைய ஆயுள் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இன்னும் 120 130 நாட்கள் தான் உங்களுடைய ஆட்சியினுடைய காலம். அதன் பிறகு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். இன்றைக்கு மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படுகிறது. அது மனமாற்றம் அல்ல. அந்த மனமாற்றம் திமுக ஆட்சியை மாற்றுகின்ற மனமாற்றமாக அமையப் போகிறது. அதைத்தான் இன்னைக்கு வாணியம்பாடி மக்கள் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறார்கள். பேசும்போது முதல்ல எடுத்தவுடனே என்ன பேசுறான்னு சொன்னா, 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு சொல்லி சொல்றார். 10 ரூபா பாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியாதா? நீங்க யாரும் டாஸ்மாக் போனது இல்லை போலுக்கு. டாஸ்மாக் போனவங்களுக்கு தெரியும் 10 ரூபா பாட்டிலுக்கு. அந்த 10 ரூபா பாட்டில் சொன்ன உடனே செருப்பை தூக்கி அவர் மேல வீசுறாங்க. ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. செருப்பை தூக்கி வீச உடனே கரண்ட் ஆஃப் பண்றாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் லத்தி சார்ஜ் நடக்குது. அதில் பாத்தீங்கன்னா 10 வயது குழந்தை, சிறிய குழந்தை, வயது முதியோர்கள் மிதிப்பட்டு நசுங்கி சாகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் இரவோடு இரவோடு வருவார்கள். நான் கேட்கிறேன், யாரை காப்பாற்றுவதற்காக? 41 பேர் இறந்து போனார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு அவசரமாக சென்னையிலேயே வந்து இறந்து போனவர்கள் தான். சென்னையிலிருந்து வந்து இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் முடித்துவிட்டு காலை 5 மணிக்கெல்லாம் முதலமைச்சர் சென்னைக்கு திரும்பி விட்டார். காரணம், திமுகவினர் அதில் முக்கிய பங்கு ஏற்கும். சிபிஐ விசாரணை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை முடிந்தால் யாரெல்லாம் அதிலே 41 பேர் இறந்து போனதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும், இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனால் இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு ஆட்சி. இன்றைக்கு கரூரிலே 41 பேர், அன்று கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டார்கள். யாருடைய ஆட்சியிலே? முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இறந்தது எத்தனை பேர்? 65 பேர். ஏன் இறந்து போனார்கள்? கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம். அங்க எப்படி நல்ல சாராயம் விற்பாங்க? கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் தான் விற்க முடியும். ஆனால் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு கிராமங்களில், இன்னைக்கு அமைச்சர் வீரமணி சொல்லுகிறார், எல்லா இடங்களிலும் கஞ்சா, எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள், மெத்து அப்படிங்கிற புது ஐட்டம், நவீன ஐட்டம், இதெல்லாம் குடிச்சு இளைஞர்கள் இன்னைக்கு மிக மோசமான முறையில் போயிருக்கிறார்கள். இந்த கஞ்சாவை குடித்துவிட்டு கோவையிலே ஒரு 19 வயது ஒரு பெண்ணை 19 வயது பெண்ணை இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக கோயம்புத்தூரில் பாலியல் பலாத்காரம், 3 பேர் இருந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி நேரம் ஒரு பெண்ணை சீரழித்திருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. திமுக ஆட்சிக்கு வந்தாலே கொள்ளை, கடத்தல், பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை எல்லாமே நடைபெறுகிறது. இதைத்தான் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பீகார் தேர்தல் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு பீகார் தேர்தல் முடிந்து ஒரு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மாநிலத்தை கைப்பற்றும், பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும், பாரத நரேந்திர மோடியை கைப்பற்றும் என்ற பத்திரிகை செய்தி இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆனால் நீங்க தமிழ்நாட்டில் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் நிச்சயமாக முடிவு வரும். அமைச்சர் வீரமணி பேசினார், நீட் தேர்வை ரத்து செய்யும் என்று சொன்னீர்களே, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று சொல்லும் போதே அவர்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், பாலாற்றின் குறுக்கே அணை கட்டப்படும் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், 1000 தடுப்பணைகள் தமிழகம் முழுவதும் கட்டும் என்று சொன்னார்கள். ஒரு தடுப்பணை கூட இதுவரையிலும் கட்டவில்லை.
ஒரு தடுப்பணை கூட இதுவரையிலும் கட்டவில்லை. 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே கரூர் சம்பவத்திற்கு பதிலாக நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். கவன ஈர்ப்பு தீர்மானம் நானும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார். தமிழக வெற்றி கழகம் அந்த சம்பவத்திலே 12 மணிக்கு வருவோம் என்று சொன்ன நடிகர் இரவு 7 மணிக்கு தான் வந்தார். 5 டிஎஸ்பி 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம், நாங்கள் எல்லாம் முறையாக செய்தோம் என்று சொன்னார். நான் பதிலுக்கு பேசும்போது சொன்னேன், 5 டிஎஸ்பி 500 போலீஸ் அங்கு கிடையவே கிடையாது. ஆனால் அங்கு நடந்தது என்ன என்பது சொன்னால், நீங்கள் சொன்னது ஒரு வகையில் உண்மை இருக்கிறது. 12 மணிக்கு வருவோம் என்று சொல்லிவிட்டு அவர் 7 மணிக்கு வந்தார், அதில் உண்மை இருக்கிறது. மீது எல்லா கருத்துகளிலுமே நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்து கிடையாது என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி நானும் அண்ணன் எடப்பாடியார்களும் வெளிநடப்பு செய்தோம். அந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தில்லில்லாத அரசாக, மக்கள் நலன் சார்ந்த அரசாக இல்லை. இந்த வீடியோவில் கூட அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசினார்கள். ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் இந்த நாட்டை ஆளவில்லையா? நாங்கள் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவோம் என்று இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நான் கேட்கிறேன், அது மன்னர் ஆட்சி, இது மக்கள் ஆட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட பூமி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆண்ட பூமி, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்த முதலமைச்சர் வாழ்ந்த பூமி, அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாழ்ந்த இந்த ஆட்சி செய்த பூமி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருக்கும் பொழுது 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே நல்ல பல திட்டங்களை தந்தது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி. மறுக்க முடியுமா யாராலும்? இன்னைக்கு சாலைகள் இருக்கிறதா? வாணியம்பாடி பகுதியில் எல்லா சாலைகளிலும் இன்னைக்கு சாக்கடை கழிவுநீர் ஓடுகிறது. முதலமைச்சர் என்ன அவருடைய திட்டம் எல்லாம் 2026 மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டுமே தவிர மக்கள் மீது அக்கறை அவருக்கு இருந்ததே கிடையாது.